வணக்கம் மகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? விசிக மேடையில் ஒருத்தர் என்னம்மா பேசியிருக்க போறோம், பயங்கர வீரமா பேசியிருக்காரு. ஐயோ கேட்டுவாங்களே. திருமாவளவன் யாருக்கு கூட்டணிக்கு கையப்படுகிறாரோ அவர்தான் முதல்வர். தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், நாங்கள் இந்த கூட்டணிக்கு தேவையில்லை என்று எந்த கொம்பனாவது வெளிப்படையாக பேசிப்பார். எவ்வளவு வீரம் பாருங்க. விசிகாவில் இப்பதான் ஏற்கனவே ஆதவர்ஜன் துணை முதல்வர் சொல்லி ஒரு ஆசையை காட்டி விட்டு போயிட்டாரு. ஆசையை காட்டினோட தான் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே அந்த ஆசை வந்துடுச்சு. துணை முதல்வர் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடைச்சிரும், நம்ம ஒரு மந்திரி ஆயிடலாம், முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசை. விசிகாவுக்கு இந்த ஆசை இருக்கலாமா? நமக்கு இப்பதான் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு எல்லா கட்சியும் சேர்ந்து 5% ஓட்டு வாங்கணும்ன்றது மறதியும் போட்டு விசிகா மக்களே, விசிகா தொண்டர்கள் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் மறந்துட்டாரு. மாபெரும் மனிதர் உங்ககிட்ட போய் கூட்டணி போட்டு அவரை வாஷ் அவுட் பண்ணி பாவம் அவரு மனசு செத்தே போயிட்டாரு அவங்க கிட்ட கூட்டணி சேர்ந்து. இப்ப திமுக காரங்க உங்களை வச்சுட்டு இருக்கிறது பெரிய விஷயம். நீங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஓட்டு அது கிடைக்காது. நீங்க திமுகவை நீங்க சொல்லுங்க, மற்றபடி யாரும் அது எவனும் ஓட்டு கிடைக்கணும்ன்றதுக்காக உங்களை வச்சு இல்ல. உங்களுக்கு எங்க அவங்க ஒவ்வொரு கட்சிக்கும் அல்லகை தேவைப்படுது, உங்களை மாதிரி ரவுடி கட்சி தேவைப்படுது. நீங்க ஒரு ரவுடி கட்சின்றதை மறந்தீங்களா? ரவுடித்தனம் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கீங்க. இப்ப கூட இந்த தாசில்தார்லாம் அடிச்சிங்க இந்த கொடிக்கம்பு பிரச்சனைக்கு மொத்தம் 21 பேர் மேல இது கொடுத்துருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. 8 விதத்துல கேஸ் போட்டு உங்களெல்லாம் எந்த விதத்திலையும் திருத்த முடியாத. நம்ம விசிகாவில் என்ன செய்யணும்? திருமாவளவன் அவர்கள் பேரை சொல்லி ஒயின் ஷாப்ல போய் சரக்கு ஓசு வாங்கணும், ஹோட்டல்ல போய் காசு இல்லைன்னாக்கி சாப்பாடு ஓசு வாங்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் போய் காசு கட்டி போடணும். இதுதானே வேலை. நம்ம அதைத்தானே செய்யணும். நமக்கு எதுக்கு ஆட்சி பொறுப்பு அந்த வெங்காயம் இதெல்லாம்? நமக்கு அது தனியா நிர்ணயிக்க அவங்க விரட்டி விட்டான்னு வைங்க. விசிகாவில் என்ன செய்ய போறீங்க? தெருவில் தானே நிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? சும்மா அங்க அங்க நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு உட்கார்ந்துக்க வேண்டியதான். எவனும் சீண்ட மாட்டா, அப்புறம் கேச போட்டு போட்டு உள்ளார தருவாங்க. ஏன்னா நீங்க திமுக கைக்குள்ளார இருக்கிற வரைக்கும் தான். திமுக விட்டு வெளியில வந்துட்டீங்களோ உங்க மேல 1000 கேஸ் போடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா கேஸ் போடுறதுக்கு 10 பொருத்தமா இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட கட்சி ஒரு ரவுடி கட்சி விசிகா. ஏன்னா நம்ம தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்தோம். நம்ம அவங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கோமா? தாழ்த்தப்பட்டவர்கள் யாரையாவது ஒருத்தவங்கள படிச்சு ஒரு நல்ல வேலை நிலவரைக்கு ஏதாவது ஆகியிருக்குமா? நம்ம கட்சியில சேரணும்னா ஒரு 10 கேஸ் இருக்கணும், 3 திரிநாசம் கேஸ் இருக்கணும்னு சொல்லி தலைவரே பேசும்போது தொண்டர்கள் எப்படி இருப்பான்? இப்படித்தான் பேசுவீங்க நீங்க எல்லாரும். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ரவுடித்தனம் பண்ற மாதிரி நீங்க பேசி 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 மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க. நீங்க அந்த இடத்துல ஒரு 100 பேர் இருப்பான், உங்க பேச்சை கேட்கறதுக்கு ஆரவாரமா இருக்கும், கை தட்டுவான், தலை சூப்பர் தலை கைது அப்படி இப்படிதான் பேசுவோம் அப்படி சொல்லி ஒரு ஆரவாரம் பண்ணோன்னு நீங்க உற்சாகத்துல உங்களுடைய எல்லையை மீறி நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க பேசுங்க, அப்படின்னா தான் உங்க கட்சி மக்கள் மறந்துடக்கூடாதுல்ல. நம்ம விசிகா கட்சின்றது ஒரு ரவுடி கட்சி அப்படின்றது மக்கள் மறந்துட்டா போச்சு. ஏன்னா இப்ப இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா? எவனாவது போய் பாத்தீங்களாடா நீங்க? உங்களுக்கு எவ்வளவு தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. விழுப்புரம் கடலூர் சைடு உங்க ஏரியா இல்லையாது? எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன நீங்க நிவாரணம் கொடுத்தீங்க? என்ன நீங்க போய் பாத்தீங்க? என்ன கிழிச்சிங்க? அதை பார்க்கறதுக்கு எந்த ஒரு துப்பும் கிடையாது, திராணி கிடையாது. உங்களுக்கு எதுக்கு மேல உங்களுக்கு ஒரு பெருமை பேச்சு? எங்களுடைய தலைவர் கை காட்டினவர் தான் முதல்வர். நீங்க அதாவது கூட்டணி உங்க தலைவர்கிட்ட வச்சுக்கிட்டா தான் உங்க தலைவருக்கு ஒரு எம்எல்ஏ இல்ல, அவ்வளவுதான். உங்களை எல்லாத்தையும் கால் தூசி ஆகிட்டு போயிடுவாங்க. பார்த்து உங்க கூட்டணிய எப்படி திமுகவோட காலை நக்கி பொழைக்கணுமோ அதை பொழைங்க. வீரவசனம் மேடையில பேசாதீங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. ஓகே.